apart. The joint commissioners are clothed with the power. அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கு இந்த ஜேசிஸுக்கு. கோயிலை கொள்ளையடிக்க இல்லை, காப்பாற்ற. வித் பவர் டு ரிட்ரைவ் தி டெம்பிள் லேண்ட்ஸ். ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் நிலங்களை எடுக்கிறதுக்கு. ஃப்ரம் தி என்க்ரோச்சர்ஸ் by exercising the powers under sections 78, 79 and 80. அதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியம். But the officials have not properly exercised the power conferred on them and they are in dereliction of duties and responsibilities assigned to them. அதாவது அவர்களுடைய கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்னு. எந்த ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிக்கு அவங்கள சார்ஜ் ஷீட்டு கொடுக்கணும், சஸ்பெண்டு பண்ணணும், இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணணும். நான் கேட்குறேன், ஜேசிஸுக்கு எதிராக 7/6/2021 இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கே. லெட் கமிஷனர் HRNC அண்ட் சேகர் பாபு டிக்ளேர் வாட் ஆக்ஷன் தே ஹவ் டேக்கன். அதுக்கு அடுத்து இந்த தீர்ப்பில் நம்ம அமைச்சர் செயல் பாபுவா தெரியல, எனக்கு தெரியல. அவர் செயல் பாபுவா, செயலற்ற பாபுவா, ஸ்னேக் பாபுவா, இதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 7/6/2021 அன்னிலேருந்து வரைக்கும் 15 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அறநிலைத்துறைக்கும் ஆர்கியலாஜிக்கல் சர்வேக்கும் 75 டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 75 டைரக்டிவ்ஸில் ஒரு டைரக்டிவாவது இந்த அமைச்சர் நிறைவேற்றியிருக்காராங்கிறது என் கேள்வி. வெள்ளை அறிக்கை வேண்டும். அது பிடிஆர் தியாகராஜன் கொடுத்த மாதிரி மஞ்சக்கடுதாசாக இருக்கப்படும். வெள்ளை அறிக்கை என்ன செஞ்சுருக்கீங்கன்னு. இதில் என்ன சொல்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் இந்த கோவில் நிலங்கள் ரெண்ட்டுக்கோ லீஸுக்கோ தரப்பட்டிருக்கோ, அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது இஃப் தி லெஸ்ஸி இஸ் அன் இண்டிவிஜுவல், குத்தைக்கு எடுத்தவர் தனிநபராக இருப்பாரே ஆனால் தென் தி ரிலிஜன் ஆஃப் சச் இண்டிவிஜுவல். ஏன்னா ஹிந்து அல்லாதவருக்கு நீ ஹிந்து சொத்தை கோவில் சொத்தை கொடுக்க முடியாது. சர்க்கார் செக்குலர், பட் அறநிலைத்துறை ரிலிஜியஸ். அறநிலைத்துறை செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னா, any officer, employee or servant of the HRNC department should be a professing Hindu. அதை மாத்திரம் சொல்லிட்டு நிறுத்தலை. when they cease to profess Hinduism, they cease to be eligible for being officer or employee or servant of the HRNC department. இன்னைக்கு எத்தனை கிரிப்டோ கிறிஸ்டியன் HRNC EOவாக இருக்காங்க? நீங்கள் நான் உள்ளபடியே பாராட்டின இந்த சினிமா நடிகர் மோகன்ஜி இந்த மதம் மாறினால் அதனால் என்ன விளைவுங்கிறத பற்றி நல்ல படம் எடுத்திருக்கார். ருத்ரதாண்டம் 1ஆம் தேதி வருதான். எல்லா ஹிந்துவும் பாருங்கங்கிறேன் நான் அந்த படத்தை. மிரட்டுறானுவ ஹிந்து விரோத தீய சக்திகள். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். பாருங்கள், மக்களை கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்குன்னு எஜுகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வெறும் பச்சை வக்கரமான செக்ஸுவல் எக்ஸ்போசர் தவிர ஒன்றுமே இல்லாத சினிமாக்கள் வர்ற காலகட்டத்தில் மக்களுக்கு பாடம் சொல்ல ஒரு படம் வந்திருக்கு, ருத்ரதாண்டவம். அதனால் அதில் என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரியாக இருக்கின்ற கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு பற்றி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் டு ரிமூவ் தி என்க்ரோச்சர்ஸ், லிஸ்ட் ஆஃப் டெம்பிள் லேண்ட்ஸ் கன்வேட் அண்ட் ஆக்ஷன் டேக்கன் டு ரிட்ரைவ் தம், அந்த சொத்துக்களை மீட்கிறதுக்கு, and the status of criminal complaint lodged against illegal sale of the temple land, if any, and document of the same properly, a detailed report also to be filed before the court within a period of 12 weeks. 12 வாரத்தில் நீங்கள் இதை கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபுவோ செயல் பாபுவோ இல்லை ஸ்னேக் பாபுவோ எனக்கு தெரியல, ஸ்டாலின் தான் சொல்லணும். நீங்கள் இந்த லிஸ்ட்டு சப்மிட் பண்ணிட்டீங்களா? அதாவது 4,78,000 ஏக்கருக்கு மேலே நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலம் நம்ம கோவில்களுக்கு இருக்குது.
ஒரு ஸ்கொயர் இன்ச்சு கூட ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடாது, பட்டியல் கொடுன்னு கேட்டிருக்கு கோவில். செஞ்சுருக்கீங்களா? 22,600 கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்குது. அந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ் சரியானபடி ரெண்ட் வாங்குறீங்களா? ஏன்னா செக்ஷன் 33 மார்க்கெட் ரெண்ட் வாங்கணும்னு சொல்லியிருக்கு. நான் நூற்றுக்கணக்கான கோயிலுக்கு நேர போய் பார்த்து ஸ்டடி பண்ணி ஐ கேன் சப்மிட் PhD தீசிஸ் ஆன் லூட் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ். இந்து கோவில்களின் கொள்ளை என்னோட ஒரு கான்சர்வேட்டிவ் ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு கான்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் நான் சொல்கிறேன். ஹிந்து கோவில் சொத்துக்களும் வருமானமும் இதுவரை இந்த 55 ஆண்டுகளில் நாத்திக ஹிந்து விரோத திராவிட கும்பல்களால் அடிக்கப்பட்ட கொள்ளை 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். 10 லட்சம் கோடி. எப்படின்னு கேட்பீங்க, நீ என்ன பூதிப்படியாக சொல்கிறேன்னு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் கடையநல்லூரில் வயக்காட்டு ஆஞ்சநேயர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறம் கட்ட துறை அந்த பரம்பரை தர்மகத்தாவை டீப்போஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்தாங்க. 15 ஆண்டுகள் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட்டு வர அவங்க லீகல் பேட்டிலுக்கு அப்புறம் தே காட் ரீஇன்ஸ்டேட்டட். ஆரம்பிக்கலாமா? அமைச்சர்கள் தங்க வேலையை தவிர மீது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதுரையிலேருந்து ஒரு எம்எல்ஏ போயிருக்கிறாராமே, PTR தியாகராஜன். அவர் இந்த வளகாப்புக்கும் சடங்கு சுத்தமும் போய்க்கின்னு இருக்கிறாரு, GST கவுன்சிலுக்கு போகல. இதை கட்சியில் இருக்கிற ஒரு சீனியர் என்னோட அருமை நண்பர் TKS இளங்கோவன் அவர்கள், எல்லாம் சைலண்டில் போடுங்க, அவர் அமைச்சர் போயிருக்கணும்னு ஒரு அட்வைஸு. உடனே அவரை போய் 2 கிலோ இறாலுக்கு விலைக்கு போகிற முட்டாள் கிழவன் அப்படி தானே சொல்லியிருக்காரு. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, என் வார்த்தை எதுவும் இல்லை. தி ஓல்டு ஃபூல் என்ன? ஆமாம், 2 கிலோ ஷ்ரிம்புக்கு இறாலுக்கு விலைக்கு போகிறவர் இவர். கட்சிக்காரரே நாளைக்கு ஸ்டாலினை பற்றி PTR தியாகராஜன் இப்படி பேசினா கூட நான் ஒன்றும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாரும் நார்மலாக வாயால் பேசுவாங்க. பட் திஸ் ஃபெலோ ஸ்பீக்ஸ் ஃப்ரம் இஸ் ஹெட். தலை வழியாக பேசுகிறாரு இந்த PTR தியாகராஜன். அதே மாதிரி சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் இருக்கார். இன்றைக்கி அவர் மதுரையில் இருக்காருன்னு கேள்விப்படுறேன் நான். முழுக்க முழுக்க செயல்படாத ஊழல்வாதிகளின் கும்பலாக இருப்பது அவரோட மினிஸ்ட்ரி. இதை நான் சொல்லலை. நான் சொன்னாக்க இப்போ என்னென்னா, என் மேலே இந்த ஊழல் பெருச்சாளிகள், அறநிலையத்துறை ஊழல் பெருச்சாளிகள் 34 இடத்துல என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஐ வில் ஃபேஸ் இட், எனக்கு நத்திங். ஆனால் இந்த மோசமான டிபார்ட்மெண்ட்டை பற்றி 12/2/2018 மதுரை பிரான்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு? அன்ஃபார்ச்சுனேட் இட் இஸ் ஃபார் திஸ் கோர்ட் டு அப்சர்வ் தட் நன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, சரியாக குறிச்சுக்குங்க, ஒன்று கூட இல்லைங்கன்னு நான் சொல்லலை. ஊழல் பெருச்சாளிகள், வேலை செய்யாத பெஞ்சு தேய்ச்சி சம்பளம் வாங்குகிற தண்டச்சோறு இந்த அப்படின்னு யார் சொல்கிறது? நீதிபதி சொல்கிறார். நான் சொன்னால் தப்பு, கேஸ் போட்டுருவானுங்கள்ல. நீ கேஸை போட்டு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லார் வீட்டையும் ரைடு பண்ணி உன் சம்பளத்துக்கும் மற்றவனுக்கும் இதுக்கும் உன் சொத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முடியும். வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். It is unfortunate, it is for this court to observe that none of the properties or lands belonging to the temples or religious institutions in our state are being properly maintained to achieve the noble objectives for which they were donated by our ancestors in the names of the temples. அதாவது அந்த கோவில் சொத்துக்கள் யாருது? சர்க்காரு தான் இல்லை, அனாதீனம்னு எழுதியிருக்குன்னு நேற்று சேகர் பாபு பேசுகிறாரு. நான் 3 வருஷமாக ஃபைட் பண்ணுற காஞ்சி மாவட்டம் பாப்பாஞ்சத்திரம் காசி விஸ்வநாதர் அண்ட் வேணுகோபாலசாமி கோவிலுக்கு 1884 அந்த ஊர் ஜமீன்தார் எழுதி வச்ச ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு. அதை எப்படி நீங்கள் இனாம் ஒழிப்பில் மாற்றுவீங்க? அதோடு மட்டும் இல்லை, கோவில் நிலங்களுடைய டைட்டிலை மாற்றக்கூடாதுன்னு பல கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஒப்பம்பட்டு சொத்து இல்லைங்கிறேனா,
அதை எப்படி அனாதைன்னு மாற்றின அதிகாரி இப்போ உயிரோடு இருந்தான்னா நாளைக்கு கைது பண்ணணுங்கிறேன்னா அமைச்சர் எதுக்காக இருக்கார்? இவர் என்னவோ செயல்படுற மாதிரியா ஸ்டாலின் அவர்கள் செயல்பாபுங்கிறாரு. செயல்பாபுவா ஸ்னேக் பாபுவா அதை பற்றி பேசுகிறதுக்கே நான் வரல. இங்கே செயல்படாத வெறும்னா அவர் எப்படி வளகாப்பு சடங்கு சுற்றுறதுக்கு சுற்றுறாரோ அவர் மாதிரி இவர் ஸ்டாலினுக்கு பின்னாடியும் உதயநிதி பின்னாடியும் சுற்றிக்கிட்டு இருக்கார். அவருக்கு கொடுத்த பணியை நீதிமன்றம் பணித்த செயலை செய்யாமல் இருந்து கொண்டு இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, இது அன்னைக்கு இல்லை, அதுக்கு பிறகு அதில் நான் இந்த 12/2 ஜஸ்டிஸ் மகாதேவனோட மதுரை பிரான்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டு 2/9/2018 வள்ளுவர் கோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களோட உண்ணாவிரதம் இருந்தேன். அதனால் அந்த அறநிலைத்துறையில் வேலை பார்க்குற ஊழல் பெருச்சாளிகளுக்கு ஆதரவாக நாத்திக ஹிந்து விரோத தீய சக்திகள் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை எல்லாரும் என்ன கண்டித்து 27/9/2018 போராட்டம் நடத்தினான். நான் கேட்குறேன், அன்றைக்கி ஆட்சியில் இருந்தது அதிமுக தானே, அதுக்கு எதிராக நான் போராட்டம் நடத்துகிறேன். அப்போ கோபம் வந்திருந்தால் யாருக்கு வந்திருக்கணும்? அதிமுகவுக்கு. ஆனால் இந்த தீய சக்திகள் திமுக அதுனா சமரசம் சுப்பையா வீரபாண்டியனா தெரியாது எனக்கு. அவர் TKS இளங்கோவன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே மாதிரி அந்த விடுதலை சிறுத்தைங்கிற சரக்கு மிடுக்கு பேச்சு இழிந்த சக்திகள், இவனெல்லாம் எனக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தாங்க. சரி, இதில் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஃப்ரம் B to J கொடுத்த உத்தரவுகள் டு தி கமிஷனர் HRNCA ஒன்று கூட நிறைவேற்றலை. அதனால் இப்போது 7/6/2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு 224 பக்க ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் 87வது பக்கத்தில் இந்த அறநிலையத்துறையினுடைய ஜேசிஸ் எப்படி செயல்படுறாங்கன்னு கோர்ட்டு சொன்னதை நான் சொல்கிறேன். செக்ஷன் 23 டு என்ஷூர் தட் சச் டெம்பிள்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ் ஆர் ப்ராப்பர்லி அட்மினிஸ்ட்ரேட், அதாவது ஹிந்து சமய அறநிலை சட்டம் 1959 இதில் செக்ஷன் 23 என்ன சொல்லுது? என்ஷூர் தட் சச் டெம்பிள்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ் ஆர் ப்ராப்பர்லி அட்மினிஸ்ட்ரேட் அண்ட் தட் their income is duly appropriated for the purpose for which they were founded. ரொம்ப தெளிவாக இருக்குது சட்டம், நீதிமன்ற தீர்ப்பு இது. இப்போது ஒரு சொத்து கோவிலுக்கு ஒருத்தர் எழுதி வைக்கிறார், இது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வில்வ அர்ச்சனைக்காக நான் எழுதி வைக்கிறேன்னா அந்த கோவில் அர்ச்சனா அபிஷேகம் தவிர வேறு எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. என்ன, பொங்கலூர் பழனிசாமி கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அதை வளைச்சி போடப்படாதுன்னு இது சொல்லுது, நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. இதை தீர்ப்பை செயல்படுத்தாதவர் செயல்பாபுவா ஸ்னேக் பாபுவா தெரியலை எனக்கு. அதனால் they should be appropriated for the purposes for which they were founded or exist, and therefore whenever any order is passed the object of the endowment is not to be forgotten. அதாவது அறநிலைத்துறை அதிகாரிகள் எந்த சட்டம் பாஸ் பண்ணுறதுனாலும், அரசாங்கம் எந்த சட்டம் பாஸ் பண்ணுறதுனாலும் அந்த எண்டோமெண்ட் எதற்காக உருவாக்கப்பட்டது, அந்த அறக்கட்டளை எதற்காக உருவாக்கப்பட்டதுங்கிறத மறக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்து செக்ஷன் 29 ரொம்ப முக்கியம். இதன் அடிப்படையில் தான் இந்த தங்க கோவிலில் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு டிஜிட்டலைஸ் பண்ண போகிறேன்னு நம்ம சேகர் பாபு அவர்கள் சொன்னதுக்கு நான் ஊர் மக்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு தங்க நகை இருக்குன்னு முதல்ல லிஸ்ட்டு பண்ணி எழுது. ஏன்னா அறநிலைத்துறை சட்டம் என்ன சொல்லுது? 1959 அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட 3 மாதங்களுக்குள் இல்லை
அறநிலையத்துறை ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்ட 3 மாதத்திற்குள் என்ன செய்யணும்? Section 29 of the Act lays down the preparation of a register for all institutions, எல்லா கோவில்களுக்கும் எல்லா அறக்கட்டளைக்கும் by the commissioner. கமிஷனர் இதெல்லாம் என்னென்ன வைக்கணும்னு அதில் லிஸ்ட்டு போட்டிருக்கு. தி என்டோமெண்ட், அறக்கட்டளை, அதோட நிலங்கள், அந்த கோவிலில் இருக்கிற விக்கிரகத்தோட டைப்பு, அதற்கு பிறகு அங்கே இருக்கிற நகைகள், அபிஷேக பாத்திரம், அபிஷேகம் பண்ணுற குண்டாம் வரைக்கும் செக்ஷன் 29 ரிஜிஸ்டரில் எழுதணும். எந்த கோவிலில் எழுதியிருக்கு? இந்த அறநிலைத்துறையில் இருக்குன்னு அமைச்சர் இப்போ மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்கிற 38,666 கோவில்லையும் செக்ஷன் 29 இல்லைன்னா அமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுவாரா? இல்லை இவர் செயல்படுற அமைச்சரா? வாட் இஸ் ஹேப்பனிங்கிறேன்னா ஹிந்துஸ் ஆர் டேக்கன் ஃபார் அ ரைடு. ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டா? சட்டவிரோதமாக ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிக்கைகள் கொடுக்கலாமா, அறிவிக்கைகள் செய்யலாமா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இதை ராஜா கேட்டால் ராஜாவுக்கு வேட்டையாடுவீங்களா ராஜாவை? இந்த ஊழல் பெருச்சாளிகள்லாம் ஊராக எனக்கு எதிராக வழக்கு கொடுப்பானுங்களா? அதுக்கு அடுத்து இவனெல்லாம் வேலையே செய்யாதவன் சும்மா பெஞ்சு தேய்க்கிறான்னு நீதிபதி சொல்கிறார். இங்கே எந்த சட்டத்தின் கீழ் அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கா? அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா? கோவிலில் அப்பாயின்மெண்ட்டே மந்திரி பண்ண முடியாதுங்க. முதலமைச்சர் சுதந்திர தினத்துக்கு முதனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. இல்லீகல், வாய்ட் அபினிஷியோ. கோர்ட்டில் உங்களுக்கு பார்ப்போம். இந்த கோல்டு விஷயத்துக்கு நானே என் பேரில் கோர்ட்டுக்கு போவேங்கிறேன். நானே போவேன். ஏன்னா கோவிலில் நான் கேட்குறேன், நான் ஒரு பிரபலமான கோவிலுக்கு சென்னையில் போகிறேன். நான் போகிறது சாமி கும்பிடத்தான். அந்த ஜேசி என்ன நினச்சிட்டாரு, இந்த ஆள் கேள்வி கேட்க வரான்னு ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எங்கள் ஜேசி இருக்காரா, ஆஃபீஸ் போவோமேன்னு. இல்லை, ஜேசி ஓடி போயிட்டாருங்க. அப்படின்னா யார் இருக்காருங்க? சூப்பரண்ட் இருக்கார். சரி வாங்க போவோம், அவரை பார்ப்போம், தரிசனம் பண்ணுவோம். முருகனை தரிசனம் பண்ணியாச்சு, அவரை தரிசனம் போயிட்டு செக்ஷன் 29 ரிஜிஸ்டர் எழுதியிருக்கீங்களான்னு கேட்டேன். 2015 அப்புறம் எழுதியிருக்கோங்கிற. அப்போ 15க்கு முன்னாடி இருக்கிற தங்கத்தெல்லாம் அதில் எழுதியிருப்பீங்களா? இப்போது நான் சமயபுரம், என் சொந்த அனுபவம் சொல்கிறேன். நான் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனேன். வேண்டுதலைப்படி நான் அங்கே தங்க இது கொடுக்குறேன். அங்கே என்ன சொல்கிறாங்க பூஜாரி, நான் அம்பாள் காலில் வச்சு பூஜை பண்ணிட்டேன், உண்டியலில் நீங்களே உங்கள் கையால் போட்டுருங்கன்னு. சரி, உண்டியலை எண்ணும் பொழுது அது 29 ரிஜிஸ்டரில் எழுதியிருக்கணுமில்ல? எத்தனை கோவிலில் எழுதியிருக்கு? எத்தனை கொள்ளை அடிப்பீங்க நீங்கள் கோவில் நகைகளை? அது மட்டும் இல்லை, இந்த செல திருட்டுக்கே இந்த டிபார்ட்மெண்ட் காரணங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் அரியலூருக்கு பக்கத்தில் ஸ்ரீபுரம்தான் ஒரு கோவில் இருக்குது. அந்த ஸ்ரீபுரம்தான் கோவிலுடைய சிவபெருமான் எங்கே இருக்கார் தெரியுமா? ஆஸ்திரேலியாவில். நம்ம அவர் பொன்மாணிக்கவேல் அவர்கள் அந்த துறையில் இருக்கும்பொழுது கேஸ் போடுறார். அப்போ ஆஸ்திரேலியன் பிரசிடெண்ட் அப்பாட் என்ன சொல்கிறார், டே நம்ம ஊருக்கு சொந்தம் இல்லை சிவபெருமான், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரார், அவர் கையில் கொடுத்துருவோம். சரி, நம்ம பிரதமர் கையில் கொடுத்துட்டாங்க. அது இப்போ கும்பகோணத்தில் கோர்ட்டில் இருக்கார். ஏன்னா இவங்க அது கொடுத்து 2-3 வருஷம் ஆச்சு. ஆஸ்திரேலியா பிஎம் பண்ணது கொரோனாக்கெல்லாம் முன்னாடி. ஆனால் இன்னமும் கோர்ட்டிலேருந்து கோவிலுக்கு வரல சிவபெருமான். அங்கே கோர்ட்டில் இருக்கார். ஏன்னா இவன் கோர்ட்டில் அதை டிஸ்போஸ் பண்ணி அனுப்பணுமா. அது எப்படி திருட்டு போச்சு? அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவில், பெருமாள் கோவில் 2 விக்கிரகங்களும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. 2006 அறநிலைத்துறை அதிகாரிகள் ஒரு நாள் பூட்டை திறந்து இதெல்லாம் பார்க்குறான். அடுத்த வாரம் அதெல்லாம் காணப்படுது. இது செய்தி வந்தது. இதில் சம்மந்தப்பட்ட தீனதயாளன் இன்னும் ஜெயிலில் தானே இருக்கார். சுபாஷ் கபூர் ஜெயிலில் தானே இருக்கார். நான் நடக்காத சொல்லலை. அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்கிறேன். சில இந்த ஈவேரா உருவாக்கி விட்ட முட்டாள் கேட்குறான், பூஜாரிக்கு தெரியாமல் போகுமான்னு. எங்கேயும் மூலவர் போகலை திருட்டு. எங்கேயும் உற்சவர் பூஜாரிகள் கண்ட்ரோலில் இல்லை, அறநிலைத்துறை அதிகாரி கண்ட்ரோலில் தான் இருக்குது.
அறநிலைத்துறை அதிகாரி கண்ட்ரோலில் இருக்கிறது தான் திருட்டு போகுது. அது மட்டும் இல்லை, பந்தநல்லூர் பசுபதி கோயிலில் நீங்கள் வச்சுருக்கிற சிலைகள் காப்பகத்தில் 300 சிலைகள் போலிங்கிறாங்க. என்ன ஆச்சு? அதனால் சொல்கிறேன், ஒன்று வேணாம், உங்களுக்கு நிலம் கேட்டீங்க. நான் அந்த 28,000 ஏக்கர் வந்து வேதபுரீஸ்வரர் கோவிலோடது, 15,000 ஏக்கர் இன்னும் சர்வே பண்ணலை. சர்வே பண்ணுன்னு எழுதி கொடுத்த ஈஓவை அதே வாரம், ஏன்னா நான் போய் பார்த்தேன், அவர் எழுதி கொடுத்த லெட்டரே பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு வாரத்தில் எனக்கு தகவல் வருது, அந்த ஈஓவை மாற்றிவிட்டாங்க, என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க. யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? நான் காரைக்குடி கொப்படையம் கோயில் இடம் எத்தனை ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு கொடுக்கட்டுமா சேகர் பாபுவுக்கு? இந்த நீதிபதி கொடுத்த இதைத்தானே நிறைவேற்றாமல் இருக்காங்கன்னு இத்தனை நேரம் படித்தவங்களுக்கு. நீங்கள் மந்திரி திருப்பியும் ஓய்வு பெற்ற நீதிபதியை ஏகே ராஜன் என்ன அறிக்கை கொடுத்துருக்கார்? 86,000 பொதுமக்களை விசாரிச்சானா? எதை பற்றி? நீட் எக்ஸாம் பற்றி. ஒரு மாணவரை கூட விசாரிக்கலைங்க. we have no fight. ரெண்டாவது, சட்டப்படி சொல்லுங்கள், இன்ன செக்ஷன் படி எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் இதை செய்கிறேன். ஏன்னா செக்ஷன் 55 இஸ் வெரி கிளியர். அப்பாயின்மெண்ட் ஆஃப் பூஜாரி கூட should be done by the trustees, not by minister. சிஎம் எப்படி அறிவிச்சார்? அல்ட்ரா வைரஸ் his powers, it's void ab initio. சட்டம் தெரியாதவர்கள் ஆட்சியில் இருக்காங்கங்கிறேன்னா, சுயநல அலுவலர்கள் அவர்களை தூண்டி விட்டு காரியம் பார்த்துட்டு இருக்காங்க. யூ cannot touch even 1 gram, I will go to court. அதே மாதிரி சொல்கிறேன், நீ வெஹிக்கிள் வாங்க முடியாது, அரசாங்கம் பட்ஜெட்டில் வாங்கி நீ அதிகாரிக்கு கொடு. அவர் பொண்டாட்டி கடத்தெருவுக்கு போகிறதுக்கு போச்சு. நாங்கள் வந்து ஆர்டிஐயிலே வாங்கி ஃபோட்டோ எடுத்துலாம் காட்டியிருக்கோம். மீனாட்சி அம்மன் கோவில் இடம் எத்தனை ஏக்கர் எங்கெங்கே ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு மட்டும் ஒரு கோவிலுக்கு மட்டும் அவரை சொல்லுங்கள். யாரை ஏமாத்துறீங்க? அவர் சொல்கிறாருன்னா அதை நீங்கள் எங்கிட்ட கேட்கலாமா? அவரை கேட்கணும். ஏன் 4,78,000 சொச்சம் ஏக்கர் இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கீங்க கொள்கை விளக்க குறிப்பில், அத்தனை ஃபென்ஸ் பண்ணிட்டியா? இங்கே பாருங்கள், இதில் ஜட்ஜு சொல்கிறாரு, எந்த கோவில் ஆவணங்கள் என்னென்ன நிலங்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு ஆவணங்கள் இல்லைன்னு இதுவே சொல்கிறான். அப்போ நீங்கள் எதை கண்டுபிடிச்சிங்க? அத்தனையும் போய் புரட்டு. அதனால் இந்த 75 டைரக்டிவ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்குறேன், பழவேற்காடு பெருமாள் கோயில் இருக்குது, அந்த பெருமாள் கோயிலில் இது இருக்குது பாருங்கள், முகத்வாரம், அந்த நிலையை எடுத்து விற்றுப்பிட்டானுவ. தாயார் கோவிலோட, ஏன்னா அது ரெட் வுட்டில் போட்டிருந்தது, தாயார் கோவிலை காணும், பெருமாள் கோயில் மாத்திரம் இடிஞ்சு போய் கிடக்கு. ஏண்டா இதை எடுக்கலேன்னு? இது சாதாரண ஓடு, அதனால எடுக்கலேன்னு. அது ரெட் வுட்டு எடுத்துவிட்டானுங்க. நான் நேராக போய் பார்த்தேன். அதனால் நான் சொல்கிறேன், பொய் பித்தலாட்டம் அத்தனையும் புனை சுருட்டு. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு ஒரு ஜேசி கூட வேலை பார்க்கவில்லை, இன்க்ளூடிங் தி ஜேசி ஹூ வென்ட் டு வெள்ளூர். அதனால் நான் சொல்கிறேன், தெளிவாக செயல்படாத கோவில்களை அழிப்பதற்காக கோவிலை கையகப்படுத்துகின்ற ஹிந்து விரோத அரசாங்கம் இது. ஆதிகேசவ பெருமாள் கோயில் மயிலாப்பூரில் தொட்டது தப்பு, அப்போ நீதிமன்றமே ரத்து பண்ணிடுச்சு. இங்கே நேற்று ஏழைகாத்த மாரியம்மன் கோயிலில் தொட போனது தப்பு, மக்கள் விரட்டி விட்டுருக்காங்க. ஹிந்துக்களுக்கு இப்போ தான் உணர்ச்சி வந்திருக்கு. ஒரு கோவிலை கூட தொட ஹிந்து சமுதாயம் அனுமதிக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு கோவிலை கூட. ஏன்னா எடுத்த கோவிலை போனால் அழிச்சுட்டு இருக்கான். போய் பாருங்க, அங்கே இதில் திருவண்ணாமலையில் இளையனார் கோயில், இடுமனார் கோயில், வால்மீகி கோயில் எல்லாம் ஹோட்டலாக இருக்குயா, பிரியாணி பண்ணிட்டு இருக்காயா. ரிட்ரை பண்ணிட்டீங்களா? கோயிலே ரிட்ரை பண்ணல. நீங்கள் என்ன சொத்தை ரிட்ரை பண்ணியிருக்கீங்க? யாரை ஏமாத்துறீங்க? அதனால தான் சொல்கிறேன்னா, உங்கள் மூலமாக தயவு செய்து இத்தனை நேரம் சொன்னதில் எத்தனை போடுவீங்க நீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஹிந்துக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன்னா, உங்கள் ஊரில் நீங்கள் வழிபடுகின்ற உங்கள் கோவிலுக்கு 5லிருந்து 10 மெம்பர் குழு போடுங்க. நாம தான் தர்மகர்த்தா. இனிமே இந்த அரசாங்கம் போடாது, இது ஹிந்து விரோத அரசாங்கம். அதனால் நீங்கள் போட்டுட்டு அந்த கோவிலுடைய சொத்துக்கள் என்னென்னு பட்டியலிடுங்க. நாம் பட்டியல் எழுதி வைப்போம், யார் யார் கையில் இருக்குன்னு. அதை யார் யாரெல்லாம் கோவில் சொத்தை ஆக்கிரமிச்சிருக்கானோ,
யார் யாரெல்லாம் கோவில் சொத்தை ஆக்கிரமிப்புலேருந்து மீட்கலையோ அவங்க வீட்டு வாசலுக்கு போய் இது குடும்பத்தோட நாசமாக போகன்னு மண்ணை வாரி தூத்துவோம். வேற வழி தெரியல எங்களுக்கு. ஆண்டவன்கிட்ட கேட்கறது தான் ஒரே வழியாக இருக்குது. ஏன்னா அமைச்சரே போய் சொல்கிறார். அவரோட அறிவிப்புகள் 75 அத்தனையும் அல்ட்ரா வைரஸ் இஸ் பவர்ஸ். எந்த அதிகாரமும் அவர் கிடையாது. ஆனால் அறிவிக்கிறார். என்ன சொகுசு கார், இந்த வேலை செய்யாத ஜேசிக்கெல்லாம் சொகுசு காரா? திருவண்ணாமலையில் எது நான் சட்ட வல்லுநர்களை கன்சல்ட் பண்ணி வழக்கும் தொடருவேன், போராட்டமும் நடக்கும். இனிமேல் முழு நேரம் ஹிந்து கோவில் மீட்கிறதுல நான் செலவு பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். நல்லது, நன்றி. 2 பேருக்கு அக்கா சத்யா போட்டோ எடுத்துவா. யார் நம்மால் போட்டோ எடுத்துறா? முன்னாடி வாங்க.